அடுத்து மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்குரிய புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசியில் வருடம் முழுவதும் 9ஆம் இடத்திலேயே சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். பாகிஸ்தான் அதிபதி பாகிஸ்தானத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சகல விதமான பாக்கியங்களையும் உண்டு பண்ணி கொண்டுதான் இருக்கும். அது மே மாசத்திற்கு பிறகு அந்த இடம் உருப்பார்வை பெறுவதால் மேலும் சிறப்பாக பாகிஸ்தானம் ஆகிவிடுகிறது. இதுவரை நடைபெறாமல் இருந்தக்கூடிய உங்க எண்ணம் கூட மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி அடையும். மே மாசம் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது. புத்திரர்களுக்கு முன்னேற்றம் அல்லது புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணை வழியே முன்னேற்றம், வாழ்க்கை துணை வழியே முன்னேற்றம் அல்லது வாழ்க்கை துணை வழிக்கு முன்னேற்றம், வெளிவட்டார தொடர்புகள், நண்பர்கள் மூலமாக சிறப்படைதல், கூட்டு தொழில் சிறப்படைதல், இவ்வளவும் மே மாசத்திற்கு பிறகு நடைபெறப் போகிறது. மே மாசத்திற்கு பிறகு 5, 7, 9 இடங்களை குரு பகவான் பார்க்கிறார். வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனுடன் கேது பகவானும் வந்து சேர்க்கிறார். அதனால புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே செஞ்சுக்கிட்டு இருங்க, நன்றாக இருக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருப்பதை செய்து கொண்டிருந்தீர்களானால் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களும், பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களும், வாழ்க்கை துணை வழியான விஷயங்களும் நன்றாக இருக்கும். புதிதாக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். திருமண சம்பந்தமான நிகழ்வுகள் கட்டாயம் நடந்து ஏறும். மிதுன ராசிக்காரங்களுக்கு உபய ஜெயஸ்தானமான 3, 6, 11 பாவகிரகங்கள் இருப்பது நல்லது என்பதால் கேது பகவான் 3ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்யாது. 9ஆம் இடம் வியாழன் பார்வை தருவதனால அந்த ராகுவினால் வரக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களை பாதிக்காது. ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்துமே புத்தாண்டில் நன்றாகத்தான் இருக்கிறது. பிள்ளைகள் மேம்பாடு, வாழ்க்கை துணை மேம்பாடு, தந்தை வழியாக உள்ள பிரச்சனைகள் குறைதல் அனைத்துமே நன்றாக நடைபெறுகின்றன. மிதுன ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்குரிய சூழ்நிலையை